ஆன்லைன்ல உடம்ப காட்டி அல்பத்தனமா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு ஏன்டா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமா? ரீசெண்டா மிஸ்டர் கேகே அப்படிங்கிற யூடியூபருக்கு நடந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ல யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய லேடிஸ் வந்து லைவ் போறத வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி லைவ் போறவங்க எதுக்காக போறாங்க, எதுக்காக இவங்க உட்காந்து வீட்டில் நடக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இதன் மூலியமா ஸ்டிப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமா நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபரை ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அந்த சீஃப் கெஸ்டா வர்ற தமிழ்வாணி அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடி வச்சிருக்கக்கூடிய நபர் பிங்மி அப்படிங்கிற ஒரு தப்பான இணையதளத்துல தன்னுடைய உடம்ப காட்டி சம்பாதிக்கக்கூடியவங்க. இவங்கள ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதே ஒரு தப்பு. அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம், சுதந்திரமான நாடு இது, மனசுக்கு பிடிச்ச எது வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனை டவுன் பண்ணி இவங்க பண்ற தொழிலையே ஒரு ப்ரோமோட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு சீஃப் கெஸ்ட் ஸ்கூலுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க யாரு, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ் ஆபீசர்ஸா அப்படின்னு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இன்னைக்கு இருக்க சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுறதன் மூலமா ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பின்புலத்தை தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாம அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதே முதல்ல தப்பு. இந்த விஷயத்தை பத்தி சோஷியல் மீடியால பேசினா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற பேர்ல எதிர்த்து கேட்டவங்களையே வாயடைக்க செய்யற மாதிரி ஒரு செயலைத்தான் இந்த தமிழ்வாணி அப்படிங்கிறவங்க பண்ணிருக்காங்க. இத பத்தி தான் சோஷியல் மீடியால எல்லா கிரியேட்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா மிஸ்டர் கேகே அப்படிங்கிற யூடியூபருக்கு மட்டும் இல்லாம இத பத்தி பேசின நிறைய யூடியூபர்ஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. பொதுவா ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைமோ இல்ல ஸ்ட்ரைக்கோ கொடுக்க முடியும் யூடியூப்ல. அந்த ஸ்கூல்ல எடுத்த வீடியோவே இவங்களோட வீடியோ கிடையாது. சோ அதனால அதுல காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுக்க முடியாது. அதுக்கு இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க. இந்த யூடியூபோட ஏஐ மூலியமா தான் இப்போ வந்து இந்த காப்பிரைட் கண்டென்ட் ஐடி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ என்ன பண்ணிருக்கு, அதை அப்ரூவ் பண்ணிருக்கு. ஸோ இதனால மிஸ்டர் கேகேக்கு மட்டும் இல்லாம நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு. இல்லீகல் வெப்சைட் வச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்யக்கூடிய நபர்களையே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னா அப்புறம் என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்க நிறைய யூடியூபர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. யூடியூப்ல இந்த வெர்டிகல் ஷார்ட்ஸ்ல நிறைய லேடிஸ் வந்து வீடியோஸ் வருதே, அது எதுக்காக வருது, அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.